Meenakshi Faculty of Physiotherapy. Admissions open for BPT and MPT. Apply now. சமீப காலமாகவே தலித் மக்களுக்கும் தலித் தலைவர்களுக்கும் இருக்கக்கூடிய அச்சுறுத்தலை அரசு எப்போது கவனிக்கப் போகிறது? வெறும் வாக்குக்கு மட்டும்தான் சமூக நீதியான ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சம்பவத்துல அடுக்கடுக்கா 7 பாயிண்ட்களை சொல்லி தமிழக அரச ரஞ்சித் விமர்சனம் பண்ணிருக்காரு. அது பற்றி தான் நம்ம இப்போ விரிவா பார்க்க போறோம். முதலில் ரஞ்சித் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல என்ன சொல்லிருக்காருன்னா, திமுக தலைமையிலான தமிழக அரசுக்கும் சமூக வலைதள ஊடகங்களில் வன்மத்தை பரப்பிக் கொண்டிருப்பவர்களிடமும் சில கேள்விகள். முதலில் சென்னை மாநகரில் செம்பியம் காவல் நிலையத்திற்கு மிக அருகாமையிலேயே படுகொலை நடந்திருக்கு. இதை வைத்தே தமிழக சட்ட ஒழுங்கு குறித்து கொலையாளிகளுக்கு எத்தகைய பயம் இருந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். எனவே சட்டம் ஒழுங்கை சீர் செய்ய இனியும் இப்படி ஒரு சம்பவம் நிகழாமல் இருப்பதற்கு எந்த மாதிரியான செயல் திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது? 2. படுகொலை செய்ததாக ஒப்புக்கொண்டு சரணடைந்த கயவர்கள் கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஆற்காடு சுரேஷின் படுகொலைக்கு பழி வாங்கவே இதை செய்திருப்பதாக காவல்துறையினரும் அறிந்திருக்கிறார்கள். சரணடைந்தவர்கள் சொல்வதையே வழிமொழிந்து இந்த வழக்கை முடித்துவிடவே காவல்துறையினர் ஆர்வம் காட்டுகிறார்கள். இதை திட்டமிட்டு ஏவியவர்கள் யார்? அவர்களை இயக்கியவர்கள் யார்? இதற்கு வேறு பின்னணி இருக்கிறதா? இதற்கு வேறு பின்னணி இல்லை என்கின்ற முடிவுக்கு காவல்துறை வந்து விட்டதா? இதற்கு பின்னால் ஆருத்ரா இருக்கிறது என்பது குறித்த பார்வையில் காவல்துறையினரின் நிலைப்பாடு என்ன? பல செய்திகளை உலவ அனுமதித்து இதில் எது உண்மை எது பொய் என்று தெரியாத அளவு அலட்சியமாக இருப்பது ஏன்? ஊடகங்களும் இது குறித்து கேள்வி எழுப்ப மறுப்பது ஏன்? 3. சமீப காலமாகவே தலித் மக்களுக்கும் தலித் தலைவர்களுக்கும் இருக்கக்கூடிய அச்சுறுத்தலை அரசு எப்போது கவனிக்கப் போகிறது? அவர்களின் பாதுகாப்பை எப்போது உறுதி செய்ய போகிறது? தலைநகரில் தலித் மக்களின் பாதுகாப்புக்கு அரணாக விளங்கிய மாபெரும் தலைவரையே மிக சுலபமாக கொள்ளக்கூடிய சூழலை இந்த அரசு உருவாக்கி வைத்திருக்கிறது என்றால் தமிழ்நாட்டில் உள்ள மற்ற கிராம நகரங்களை நினைக்கும் போது அச்சம் ஏற்படுகிறது. இந்த பதற்றத்தையும் அச்சுறுத்தலையும் களைய தமிழக அரசிடம் என்ன திட்டங்கள் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த வேண்டும். 4. பெரம்பூரில் அண்ணனது உடலை அடக்கம் செய்யக்கூடாது என திட்டமிட்டே தடுக்கப்பட்டதாக தெரிகிறது. கிட்டத்தட்ட 2 நாட்கள் நிகழ்த்தப்பட்ட நாடகத்தின் முடிவில் விருப்பமில்லாமல் சென்னைக்கு வெளியே புறநகர் கிராமமான பொத்தூர் பகுதியில் அடக்கம் செய்ய நிர்பந்திக்கப்பட்டோம். திமுக அரசிடம் அதிகாரம் இருந்தும் நீதிமன்றத்தை நாட செய்து அதில் சட்ட ஒழுங்கு முறைக்குள் இந்த பகுதி அடங்காது என்று அவர் வாழ்ந்த பெரம்பூரில் அவரது உடலை அடக்கம் செய்ய விடாமல் மிக பெரிய வஞ்சக செயலை செய்திருக்கிறது இந்த அரசு. உண்மையிலேயே உங்களுக்கு தலித் மக்கள் மீதும் தலித் தலைவர்கள் மீதும் அக்கறை இருக்கிறதா என்கின்ற கேள்வியைத்தான் இது எழுப்புகிறது. 5. திமுக அரசு ஆட்சியில் அமர மிக முக்கிய காரணமாக அமைந்தது கணிசமான தலித் மக்களின் வாக்குகள் என்பது வரலாறு. உங்கள் ஆட்சிக்கு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்தது தலித்துகள் என்பதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா? அல்லது அறிந்தும் அக்கறை இல்லாமல் இருக்கிறீர்களா? உங்களை ஆட்சியில் அமர்த்தவே என் வாக்கையும் செலுத்தினேன். அந்த ஆதங்கத்திலேயே இந்த கேள்விகளை முன்வைக்கிறேன். வெறும் வாக்கு மட்டும்தான் சமூக நீதியா? 6. அண்ணனின் படுகொலையொட்டி எழுந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கையாள தெரியாமல் மாற்று கதையை சமூக வலைதளங்களில் உருவாக்கி கொண்டிருந்தவர்கள் சமூக வலைதள சமூக நீதி காவலர்களும் சில ஊடகங்களும். அவரே ஒரு ரவுடியை கொல்வது எப்படி சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக பார்க்க முடியும்? கட்ட பஞ்சாயத்து செய்பவர், பல குற்ற வழக்குகளில் தொடர்புடையவர்னு ஆளுக்கு தீர்ப்பு எழுதி கொண்டிருந்தார்கள். கொலை நடந்த நடுக்கம் குறைவதற்கு முன்பே இத்தகைய கருத்துருவாக்கங்களை பேசுவதற்கு பின்னே இருப்பது யார்? என்ன? 7. ஆதிக்க வர்க்கத்தாரே, எங்களின் சுயமரியாதையின் பொருட்டு நாங்கள் கிளர்த்தெழுவதை ரவுடித்தனம் என்கிறீர்கள். வருவோருக்கெல்லாம் லட்சக்கணக்கான புத்தகங்களை அன்பளிப்பாய் கொடுத்தவர், பௌத்தத்தை முன்னெடுத்தவர். அவருக்கு எதிராக நீங்கள் எத்தனை கதைகளை வேண்டுமானாலும் உருவாக்கலாம். ஆனால் அவரை பற்றி எங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும். முடிவாக சிறுவயது முதலே அண்ணனின் அன்பில் ஈர்க்கப்பட்டவன் நான். திரைத்துறையில் நான் வந்த பிறகு என் வளர்ச்சியிலும் பாதுகாப்பிலும் என்னாலும் அக்கறை கொண்டு என்னை பாதுகாப்பு வளையத்தில் வளர்த்தவர். அண்ணனை இழப்பது என்பது என் வாழ்வில் மிகப்பெரிய பின்னடைவாக நான் கருதுகிறேன். இதை சரி செய்ய அவரின் பேச்சுகளும் சிந்தனைகளுமே என்னை வழி நடத்தும். ஜெய் பீம் அப்படின்னுட்டு ரஞ்சித் குறிப்பிட்டிருக்காரு.
ஆம்ஸ்ட்ராங் மரணம் குறித்து இயக்குனர் ப. ரஞ்சித் செய்திருந்த இந்த ட்வீட்டிற்கு திமுக செய்தி தொடர்பு இணை செயலாளர் சரவணன் அண்ணாதுரை பதிலடி கொடுத்திருக்காரு. அதுல திமுகவை தலித் மக்களின் நலனுக்கு எதிரான கட்சி என கட்டமைக்க பாஜக வெகு காலமாக முயற்சி செய்கிறது. அதிலும் படுதோல்வியைத்தான் சந்தித்துக் கொண்டிருக்கிறது, சந்திக்கவும் போகிறது. ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் கொலை என்ன காரணத்திற்காக நடந்திருக்கிறது, யாரெல்லாம் சம்பந்தப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே திமுகவின் மீது அபாண்டமான குற்றச்சாட்டுகளை அடுக்கி இருக்கிறார் அண்ணன் ப. ரஞ்சித் அவர்கள். இந்த வழக்கில் விசாரணை முடியவில்லை. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை. அதற்குள் போலீசார் கொலைக்கு இதுதான் காரணம் என முடிவு செய்து விட்டார்களா என எந்த அடிப்படையில் கேள்வி எழுப்புகிறீர்கள்? விசாரணையின் போக்கை வெளியில் சொல்ல மாட்டார்கள், சொல்லவும் கூடாது என்ற அடிப்படை தெரியாதவர்களா நீங்கள்? ஒடுக்கப்பட்டவர்களின் விடிவெள்ளியாக திமுக திகழ்கிறது. இந்த நேரத்தில் தலித் மக்களின் நலனுக்கு எதிரான கட்சி என்பது போல போலி பிம்பத்தை உருவாக்குவதற்கு இந்த சம்பவத்தின் பின்பு சில விஷயங்கள் பல மடங்கு வீரியத்தோடு சமூக வலைதளங்களில் கட்டமைக்கப்படுகிறது என்பது தங்களுக்கு தெரியவில்லையா? அந்த போலி பிம்பத்தை உறுதிப்படுத்தவே இந்த பதிவா? தமிழ்நாட்டின் காவல்துறை சிறப்பான அமைப்பு. இந்த வழக்கில் எல்லா குற்றவாளிகளையும் கண்டறிந்து அவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன்பு நிறுத்தி தண்டனை வாங்கி தரக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் அப்படின்னு பதிலடி கொடுத்திருக்காரு. இது பற்றி நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. Meenakshi Faculty of Physiotherapy. Admissions open for BPT and MPT. Apply now.